இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் சேரன்மா நகரில் உள்ள பாலாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் சக்கரவர்த்தி. இவருடைய மனைவி ஜெகதீஸ்வரி. கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் சக்கரவர்த்தி தோட்ட வேலை மற்றும் பெயிண்டர் வேலை பார்த்து வந்த நிலைமையில் மனைவி ஜெகதீஸ்வரி வீட்டிலேயே இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கும் மகளை பராமரித்து வந்தார். இதனையடுத்து மாலையில் பள்ளிக்கு சென்று மகளை அழைத்து வரும் தாய் வராததால் சந்தேகமடைந்த அவருடைய மகள் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது இரத்தம் வடிய வடிய படுக்கையில் அவருடைய தாய் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்ததை கண்டு கடும் அதிர்ச்சியடைந்தார். அதனைத் தொடர்ந்து அலறல் சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் மற்றும் அவருடைய தந்தை ஆகியோர் வீட்டுக்குள் வந்து ஜெகதீஸ்வரனுடைய சடலத்தை கண்டனர். தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். அந்த விசாரணையில் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணிடமிருந்து 4.5 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள் அமைத்து ஆதாய கொலையா அல்லது பாலியல் கொலையா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து அதன் மூலம் கிடைக்கப்பட்ட தகவலின்படி கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சூப் வியாபாரியான மோகன்ராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகர உதவி ஆணையர் பார்த்திபன், இந்த கொலை வழக்கு தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் 4 குழு அமைத்து குற்றவாளியை தேடி வந்த நிலைமையில் அதே பகுதியில் முன்பு வசித்து வந்த சூப் வியாபாரியான மோகன்ராஜ் என்பவரை கைது செய்துள்ளோம். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெகதீஸ்வரிக்கும் மோகன்ராஜுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறிய நிலைமையில் கடந்த 2021ஆம் ஆண்டு அங்கிருந்து கோவை ராமநாதபுரத்திற்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்திருக்கிறார் மோகன்ராஜ். இது குறித்து சேரன்மா நகர் பகுதியிலிருந்து ரேஸ்கோர்ஸ் வரையிலான சுமார் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தோம். அதில் மோகன்ராஜ் தன்னுடைய ஜாவா இருசக்கர வாகனத்தை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய கடையில் நிறுத்தி வைத்துவிட்டு வேறு ஒரு ஸ்கூட்டி வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவினாசி சாலை வரை சென்ற அவர் அங்கு ஒரு ஸ்டிக்கர் கடையில் போலி வாகன பதிவெண்ணை வாங்கி ஸ்கூட்டியில் ஒட்டி ஜெகதீஸ்வரியின் வீட்டுக்கு சென்று கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு மீண்டும் கடைக்கு வரும் வழியில் போலி ஸ்டிக்கரை மாற்றியது தெரியவந்தது. மேலும் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை மோகன்ராஜ் பாலாஜி நகர் பகுதியில் வசித்தபோது 2 பேருக்கும் இடையே இருந்த நெருக்கம் அண்மை காலமாக குறைந்ததால் ஜெகதீஸ்வரி மீது சந்தேகம் எழுந்ததாகவும் எப்போதும் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் வேறு எண்ணிலிருந்து மட்டுமே ஜெகதீஸ்வரியை தொடர்பு கொண்டதாகவும் கூறியதுடன் தற்போதும் காவல்துறையை திசை திருப்பவே நம்பர் பிளேட்டை மாற்றியும் சாதாரணமாக தன்னுடைய பணியை மேற்கொண்டும் வந்திருக்கிறார். ஆதாயத்திற்காக கொலை செய்யப்பட்டதாக திசை திருப்பும் வகையில் ஜெகதீஸ்வரியின் 4.5 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் தற்போது அவரிடமிருந்து ஒரு ஜாவா இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு ஸ்கூட்டி வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளோம் என்றார் அந்த காவல் அதிகாரி. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.